பழனி பாபா RSS-ஐ தொடர்ந்து தோலுரிச்சிருக்கிறார். அதுலயும் குறிப்பா இந்து முன்னணியும், ராஜகோபாலன் அவர்களையும், இந்துத்துவ அமைப்புகளையும் கடுமையா பேசியிருக்கிறார். பழனி பாபாவை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவருடைய பேச்சுல ஒரு தர்க்கம் இருந்திருக்கு. அந்த தர்க்கம் தான் மக்களை தட்டி எழுப்பி இருக்கு. உணர்வு பொங்க உள்ளபூர்வமா அவர் பின்னாடி அணிதிரள வச்சிருக்கு. அந்த இளைஞர்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, டே நீ என்ன கட்சியில வேணா இரு, நீ எந்த இயக்கத்துல வேணா இரு, எந்த ஜமாத்துல வேணா இரு, நான் சொல்றது சரினா என் கூட வா, இல்லனா நீ வராத, எக்கேடோ கெட்டு போ அப்படின்னு நேரடியா இளைஞர்கள்கிட்டே சொல்றாரு. தன் பின்னாடி வந்திருக்க தன் பேச்சை கேட்க வந்த இளைஞர்கள்கிட்ட சொல்றாரு. அவர் சார்ந்து இருக்கிற சமுதாயமும் பிற சமூகங்களும் ஒன்றிணைந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தொடர்ந்து களமாடி இருக்கிறார். அதுக்காக தான் திரு கருணாநிதி அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் சரி வருவாருன்னு அவரையும் ஆதரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த 2 தலைவர்களும் சரியில்லைன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே தமிழகத்துல பாபா சாஹிப் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் அரசியல் குறியீடா வச்சு களத்துக்கு வந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். மருத்துவர் ராமதாஸ் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து களப்பணி செய்யணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்ப பழனி பாபாவுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. தேவர்களும் தேவேந்திரர்களும் ஒன்றிணையணும், வட மாவட்டங்கள்ல வன்னியர்களும் பறையர்களும் ஒன்றிணையணும், இஸ்லாமியர்களும் ஒன்றிணையணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சரி, ஒரு வன்னியர் இதை செய்யறாரு அப்படின்னா நாம அவரை ஆதரிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, சும்மா அவர் இது பண்ணல, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டத்துல வச்சுக்கிட்டே நேரடியாவே சொல்லி இருக்கிறாரு. நேரடியாவே பழனி பாபா அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இந்த பாதையில இருந்து தவறி போனாருன்னா, ராமதாஸை விமர்சனம் செய்கிற, அவரை திட்டுகிற முதல் நபரா நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களை மேடையில வச்சுக்கிட்டே பேசுறாரு. அந்த அளவுக்கு நேர்மையா, நேரடியா தன்னுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஆற்றலும் வீரமும் சிந்தனையும் கொண்டவர் தான் பழனி பாபா அவர்கள்.